இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நிரம்பி பாடுவேன், உம் அன்பாலே நிரப்பப்படுகிறேன். உம் அன்பு மாறாதையா, உம் கிருபை ஒழியாதையா. உம் அன்பு மாறாதையா, உம் கிருபை ஒழியாதையா. உம் ஆவியில் நிரம்பி பாடுவேன், உம் அன்பாலே நிரப்பப்படுகிறேன். கல்யாண வீட்டிலே முதலாய் அற்புதம் செய்தீரே. கானாவூர் கல்யாண வீட்டிலே முதலாய் அற்புதம் செய்தீரே. தண்ணீரை திராட்சரசமாக்கி விட்டீரே, தண்ணீரை திராட்சரசமாக்கி விட்டீரே. சீஷர்கள் விசுவாசம் வைக்க செய்தீரே, சீஷர்கள் விசுவாசம் வைக்க செய்தீரே. உம் அன்பு மாறாதையா, உம் கிருபை ஒழியாதையா. உம் அன்பு மாறாதையா, உம் கிருபை ஒழியாதையா. உம் ஆவியில் நிரம்பி பாடுவேன், உம் அன்பாலே நிரப்பப்படுகிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மரிய செல்வம் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகளாம். 2 குழந்தைக்குமே மோஷன் சரியாக போகாதான். பிறந்ததுலேருந்து ரொம்ப சிரமப்படுங்களாம் வயிறு வலியினால். அவங்க ஜாய் டிவி வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்ப்பாங்களாம். அது நம்பிக்கையிலே சந்தோஷமான நிகழ்ச்சியை கீழே கொடுக்கப்பட்ட நம்பரில் நான் என்ன பண்ணேன், அம்மாட்ட ஜெபம் பண்ணேன். கத்தர் இப்போ மோஷன் 2 பிள்ளைகளுமே ஃப்ரீயாக போகும்படி செஞ்சார். இப்போ எந்த மாத்திரையும் அவங்களுக்கு இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாகன்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையுறந்த நாமத்தினால வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு கூறுகிறோம். அல்லேலூயா. இதை பார்க்குற ஒவ்வொருவரையும், இந்த தேவ செய்தியை கேட்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆபிரகாம் போல சகல விதத்தில் ஆசீர்வதிப்பாராங்க. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறவன் கேட்கிறவனும் அதை கைக்குழுவரும் பாக்கியவான்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1:1 எழுதப்பட்டிருக்குது. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். வேத புத்தகம் தான் தீர்க்க தரிசன புஸ்தகம். இன்றைக்கி அநேக தீர்க்கதரிசின்னு அங்கங்கே ஓடுறாங்க. சிலர் என்கிட்டே கேட்பாங்க ஃபோனில், கர்த்தர் என்ன பேசுகிறான்னு தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள். நான் ஒரே பதில் சொல்லுவேன், இயேசு தான் பெரிய தீர்க்கதரிசி, அவரை விடாதீங்க. உலகத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாருன்னா அவர் இயேசு மட்டும்தான் உண்மையான உயிருள்ள ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. மனுஷன் சொல்கிறதெல்லாம் சில வேளை யூகித்து சொல்லிடலுவோம். அவங்க பிரச்சனையை சொல்லி அதை மனசில் பதிச்சு அதனால் வருகிற தீர்க்க தரிசனங்களும் இருக்குது. சாத்தான் கொடுக்குற தீர்க்க தரிசனங்களும் இருக்குது. அல்லேலூயா. மனுஷன் யூகித்து பேசுகிறது, கற்பனையில் பேசுகிற தீர்க்க தரிசனமும் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்லுவாரானால் நாவின் பிரதியுத்தரம் கர்த்தராலே வரும் என்று பார்க்குறோம். கர்த்தர் பேசுவார்னா அது கரெக்டாக இருக்கும், அது நடக்கும். மனுஷன் பேசுனா அது நடக்கவே நடக்காது. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த தெய்வ செய்திக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. தெய்வ செய்தி 100 மடங்கு பலன் கொடுப்பதாக. லீதியா உள்ளம் திறக்கப்பட்டது போல எங்கள் ஒவ்வொருடைய உள்ளமும் திறக்கப்படுவதாக. எப்பத்தான் என்று சொல்லுகிறோம். ராகா தீகா ராபா ஷாபா தீகா பாபா லாபா ராபோ. ஆண்டவரே அப்பா, உற்சாக மனதோடு ஆமென் ஆண்டவரே, செபத்தோடு ஆண்டவரே இந்த செய்தியை நாங்கள் ஒவ்வொருவரையும் கேட்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. என்னோடு எங்களோடு இந்த தேவ செய்தி மூலம் பேசுங்க தகப்பனே. அப்பா தகப்பனே, துதிக்கிறோம். எல்லா தடைகளும் நீங்கி போவதாக.
அல்லேலூயா ரக அதிகா பாபா லாபா ரபோ. ஓ, அநேகருக்கு மறதி இருக்குது. அந்த மறதியை கர்த்தர் எடுத்து போடுகிறார். எந்த ஜாமானை எங்கே வச்சோம் அப்படிங்கிறது ஞாபகம் இல்லை. எதை செய்யணும்னா மறந்து போயிடுறீங்க, பேசுனதை மறந்துடுறீங்க. இந்த மறதி ஆவி நசனா இயேசு நாமத்தினால நீங்கி போவதாக. அல்லேலூயா ரக அதிகா ரபா ஷே ஓ ரபா அதிகா பாபா லாபா ரபா ரிக ஷேகா தக ரபா ஓ ரபா ஷபதிகா பாபா லாபா ரபா. கிட்னி ப்ராப்ளம் நீங்கி போவதாக இயேசு நாமத்தினால. அல்லேலூயா அல்லேலூயா. நுரையீரல் பிரச்சனை, சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டீங்க. அந்த பிரச்சனை நசனா இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. எவ்வளவுதான் மாத்திரை எடுத்தாலும் சுகரு கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. திருப்பி கூடுது, குறையிற மாதிரி குறையுது, அப்புறம் திருப்பி கூடிடுது. ஓ, அந்த சுகர் நசனா இயேசுவின் நாமத்தில் கண்ட்ரோலாகி வருவதாக. அல்லேலூயா ரக அதி. கொலஸ்ட்ரால் பிரச்சனை, சரியாக தூக்கம் இல்லாத பிரச்சனை நிறைய பேர் பார்த்துக்கிட்டீங்க. அப்படிப்பட்டவங்க இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. ஆவியானவரே, இந்த தேவ செய்தி பலன் கொடுக்க பண்ணுங்க. இயேசு நாமத்தை பிதாவே, ஆமே ஆமே. இந்த நாள்லையும் கூட தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போயிடும். சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசமும் தன் பலனை தரும். பாருங்க, கர்த்தர் நன்மையானதை தான் தருவாரா, தீமையை தரவே மாட்டார். தீமையை பாராத சுத்த கண்ணு. அநேகர் அவங்களாவே எல்லாத்தையும் தீமையை வர வச்சுக்குவாங்க, எந்த பிரச்சனையும் தானாய் வர வச்சுக்கிடுவாங்க. ஆனால் சொல்கிறது, கர்த்தர் இப்படி பண்ணிட்டாரு, ஏசப்பா இப்படி பண்ணிட்டாரு. நல்லா தெரிஞ்சுங்க, ஏசப்பா தீமையினால சோதிக்கிறவரே அல்ல. அவன் தன் சுய இச்சையினால் சோதிக்கப்படுகிறான். சுய சித்தம் தான் ஆண்டவர் சொன்னார் நீதிமொழிகளில் 3வது அதிகாரத்தில், நீ உன் சுய புத்தி மேலே சாயாதபடிக்கு உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியங்களை என்ன செய்வாரா, வாக்கிய பண்ணுவார். காரியங்களை வாக்கிய பண்ணது ஆண்டவர் மட்டும்தான். நம்ம வழியை அவருக்கு ஒப்பு கொடுத்துடணும். இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையாக இருக்கவே கூடாது. கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தருவார். அவரவர் இருக்கிற தேசத்தில் நம்ம பலன் அடைய முடியும். எதுக்காக பிரயாசப்படுறீங்களோ, எந்த நாட்டில் இருந்து பிரயாசப்படுறீங்களோ, எந்த பட்டணத்தில் எந்த கிராமத்திலேருந்து பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, தொழிலுக்காக, வேலைக்காக, ஊழியங்களுக்காக, படிப்புக்காக, திருமணத்துக்காக, எதெல்லாம் பிரயாசப்படுறீங்களோ, என்னென்ன முயற்சிலாம் எடுக்கிறீங்களோ, எதுக்காகலாம் அதை கர்த்தர் என்ன செய்வார், கண்டிப்பாக வாய்க்க பண்ணுவார். நன்மையாக முடிய பண்ணுவார். தீமை நன்மையால் வெல்லு என்று சொன்னவர். சரி, யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறதாம். என்ன அருமையான வார்த்தைன்னு பாருங்க. பரத்திலிருந்த நன்மையான ஈவெல்லாம் வருது. ஏன்னா பரத்தில் தீமையே கிடையாது, அங்கே அநீதி கிடையாது, அங்கே பொல்லாப்பு கிடையாது, அங்கே வியாதி இல்லை, மரணம் இல்லை, தேவைகள் இல்லை. அங்கே தேவதூதரை போல நம்ம இருப்போம். அதான் உண்மை. அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், கர்த்தர் நன்மையானதை தர வேண்டுமானால் நமக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக இரவும் பகலும் பரலோகத்தை நோக்கி நம்ம கண்கள் இருக்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போகவில்லையாம். ஆகவே எதுக்கெடுத்தாலும் மனுஷனை தேடி ஓடாதீங்க. ஊங்குள்ளையும் எந்த ஒரு உதவியாக இருக்கட்டும், பக்கத்தில் போய் தேவையில்லாமல் நம்ம ஓயாமல் போய் என்ன செய்யக்கூடாது, அதை நிமித்தம் அவங்களுக்கு இடையூறு உண்டாக்கக்கூடாது. அநீதிக்கார வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, ஓயாமல் நீ கால் வைக்காதே அப்படின்னு இருக்கு. அயலான் வீட்டுக்கு நீ ஓயாமல் போகாதேன்னு இருக்கும். ரொம்ப போகக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஒரு லிமிட்டு தான் நம்ம வச்சுக்கணும். பழக்க வழக்கத்தை ஆண்டவர்கிட்ட தான் நம்முடைய நேரத்தை அதிகமாக நம்ம செலவழிக்கணும். நன்மையானது நமக்கு கிடைக்கணும்னா, நம்ம கையிடுகிற வேலைகளில் ஆசீர்வாதம் வேண்டுமென்றால், பலன் கிடைக்க வேண்டுமானால், நம்ம பிரயாசத்துக்கு பலன் கிடைக்க வேண்டுமானால், நீங்கள் நானும் கூடிய மட்டும் எல்லாரோடையும் சமாதானம் இருக்க கற்றுக்கிடணும். சமாதான குறைவு இருக்கவே கூடாது. இங்கே ஆதியாகமம் 50:20 வாசிக்கிறோம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். பார்த்தீங்களா? இப்போ இங்கே
யோசேப்பை குறித்து எழுதப்பட்டிருக்குது இல்லையா? அதில் ஆதியா 37 அதிகாரத்திலிருந்து யோசேப்பு சப்ஜெக்ட் வருது, முடிவு வரையும் வருது. 37வது அதிகாரத்திலிருந்து 50 வரையில் நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, உன் சகோதரத்தில் அன்பு செலுத்துறீங்களா? சொத்துக்காக பகை வச்சுருக்கீங்களா? மன்னிச்சிருங்க. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிடக்கூடாது. உங்களுக்கு வந்தால் நல்லா வந்தால் ஒரு 20 லட்சத்துக்கு சொத்து வருமா? சிலர் சொல்லுவாங்க எனக்கு 2 கோடிக்கு கிடக்கு தரமாட்டேங்காங்கன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, வச்சுட்டு போகிறாங்க. நான்லாம் விட்டு கொடுத்துட்டேன். சரி, விட்டு கொடுத்தா ஆபிரகாம் போல் விட்டு கொடுத்தோம்னா நமக்கு என்ன செய்வார் ஆண்டவர்? நிச்சயம் நம்ம கண் பார்க்குற பூமியெலாம் சொந்தமாக்கி தரப்போகிறாரு. என் பேருக்கு ஒரு வீடு கூட கிடையாது, ரிலீஸ் தான் இருக்கிற மாதிரி இருக்கிறேன். ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, யோசேப்பு பாருங்கள், அந்த 37 அதிகாரத்தில் வாசிக்கிற ஆதியாமத்தில் அவன் துன்மார்க்கத்தை, தன்னுடைய சகோதரனுடைய துன்மார்க்கத்தை என்ன செய்வானா? சில்கால் மில்கால் பெற்ற அந்த மறுமணமாட்டி, யாக்கோவுக்கு மறுமணமாட்டிகள் உடைய பிள்ளைகளுடைய துன்மார்க்கத்தை தகப்பட்ட சொல்லி சொல்லி வர்றதுனால இவனை முழு பகையாக பயக்கிறாங்க கூட பிறந்தவங்களாம். ஆனால் தகப்பன் இவனுக்கு பலவருன்னு அங்கேயே உடுத்தி இவனை நல்ல பொக்கிஷத்தில் வச்சுருக்காரு. ஏன்னா இவன் நல்லா ஒரு திறமசாலி, உண்மையாக இருப்பவன், தகப்பனுக்கு பிரியமாக நடந்து கொள்கிறவன், தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுகிறவன், இவன் ஆண்டுடைய வார்த்தைக்கு நடுங்கிறவன். இவன் ஒரு சொப்பனத்தை பார்த்ததுனால பார்க்குறான். 11 நம்ம வயலில் அரிக்கட்டுகளை கட்டுகிறோம், 11 அரிக்கட்டுகள் என்ன வணங்குதுன்னு சொல்கிறான். உடனே இதை போய் கூட பிறந்தவங்க சொன்னோன்னா அவங்களுக்கு இன்னும் பகை. ஏற்கனவே நம்மளை பற்றி போட்டு கொடுக்குறான் நம்ம அப்பாட்டேன்னு அவங்களுக்கு ரொம்பவே இவன் மேலே போகாமல், இந்த இதில் இவன் சொப்பனத்தை சொன்னதுனால, தரிசனம் சொப்பனத்தை சொன்னதுனால இன்னும் பகைச்சாங்கன்னு பார்க்குறோம். அது இருக்க அடுத்து ஒரு சொப்பனத்தை பார்க்குறேன். நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் என்னை வணங்கி நின்றது அப்படிங்கிறான். சந்திரன் சூரியன் தாய் தகப்பனை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, நட்சத்திரங்கள் கூட பிறந்தவங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நானும் உன் தாயும் உன் கூட பிறந்தவங்களும் அவன் வணங்குவோமா அப்படின்னு தகப்பன் கடிந்து கொள்ளுகிறாரு. அவன் அதுக்கெல்லாம் பயப்படலை. அதுக்கிட்ட சொப்பனம் தரிசனம் நிறைவேற தாமதித்தால் நம்ம காத்திருக்கணும். இதை வெளியே சொல்கிறதுனால சிலர் கூட பிறந்தவங்களே போராமப்படுவாங்க. அதை பெற்ற தகப்பனே பாருங்கள் திட்டுறான் பாருங்கள், கடிந்து கொண்டான் இருக்கு. அப்போ நீங்கள் நானும் காரியத்தை மறைக்கணும். மறைக்கிறது தேவனுக்கு மகிமை, காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை என்று பார்க்குறோம். இவன் சொன்னதுனால சில அவனுக்கு இடையூறுகளை உண்டு பண்ணாங்க, ரொம்பவே இடையூறு பண்ணாங்க கூட பிறந்தவங்க. இவன் ஆடுகளை மேய்க்க போகிறான். சீகேம் என்ற இடத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார்கள் கூட பிறந்தவங்க. இவன் சில சாப்பாடு சாமான்கள்லாம் வாங்கிட்டு சில தின்பண்டங்களை கொண்டு போய் நீ என்ன செய்ய கூட பிறந்தவனுக்கு கொடுத்துட்டு வான்னு தகப்ப அனுப்புகிறாரு. சரின்னு போகிறான். உடனே இவங்க இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு எகிப்தியனுக்கு 20 வெள்ளிக்காசுக்கு என்ன செய்கிறாங்க, விற்று போடுறாங்க. இங்கே நம்ம பார்க்குறோம் சீகேம் என்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விசேஷ பட்டணமாக எபிரோனு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரோன் என்றால் ஐக்கியம் என்று அர்த்தமாம். இங்கே தான் ஆபிரகாம் கூடாரத்தை போட்டு பழி செலுத்தினாராம். அந்த இடத்துல தான் இவர் போகிறாரு பாருங்கள். ஆபிரகாம் இவருக்கு என்னது என்ன யோசேப்புக்கு பாருங்க, ஈசாக்கு மகன் யாக்கோபு மகன் யார், யோசேப்பு. அப்போ 3வது தலைமுறை ஆகுது இல்லையா, 3வது 4வது தலைமுறை எடுத்துக்கலாம். அப்போ ஆனால் பாருங்கள், ஏன்னா ஆபிரகாம் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை சுதந்திரித்த கொள்வதற்கு தாமதமானாலும் காத்திருந்தான். வாக்குத்தத்தத்தை அவன் என்ன செய்யலை, அசட்டை பண்ணலை, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறான். நிச்சயம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு செய்வார். கர்த்தர் நன்மையானதை நமக்கு தரணும்னா, தீமை நம்மளை அணுகாமல் இருக்கணும்னா, முதலாவது நாம் செய்ய வேண்டியது யோசேப்பை போல நம்மளை பயக்கிறவங்கள நேசிக்கணும், சத்துருக்களை சிநேகிக்கணும். பாருங்கள், அதான் 50:20 ஆதியாமத்தில் வாசிக்கிற, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். பார்த்தீங்களா? அப்போ 11 பேர் இவனுக்கு தீமை செய்கிறாங்க. ஆனால் முதல்ல குழிக்குள்ளே போட்டாங்க. தண்ணி இல்லாத குழிக்குள்ளே போட்டால் செத்து போயிடுவான், அவன் ஜாகலை.
வேற 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடுறாங்க. இவன் எகிப்தியனுக்கு போயிட்டான், கானான்லேருந்து எகிப்தியனுக்கு போகிறான் இல்லையா. ஆனால் அங்கேயும் ஆண்டவர் பாருங்கள், இந்த 39 ஆதியாகமம் 2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் பார்த்தீங்களா. அவர் செய்வதெல்லாம் வாச்சது பாருங்கள். நம்மளை ஒரு நாடு கடத்துகிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம், நம்மளை நமக்கு பிரியமில்லாத இடத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம், நம்ம நினச்ச மாதிரி எந்த காரியமும் நடக்கலைன்னு வச்சுக்கிடுவோம். ஆனால் யோசிப்பு செஞ்ச காரியங்கள் நீங்களான்னு செய்யணும். காரியம் மாறுதலாய் முடிவதற்கு, நம்மளை பகைத்தவர்களாக நம்மோடு சமாதானமாக இருப்பதற்கு. ஏன்னா நீதிமொழிகள் 16:7 இப்படி சொல்லுகிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்கள் வந்து சமாதானப்படி செய்வார். இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகி, பகைக்கிறவங்க நன்மை செய்யி, உங்களை தூசிக்கிறவர்களுக்காக உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். அந்த மாதிரி நம்ம கனி கொடுக்குறவர்களாய் மாறணும். ஏன்னா நம்ம ஆண்டவர் தீமை பாராத சுத்த கணராக இருக்கிறார், அவர் நன்மையாக தான் தருவார். பாருங்கள், யோசேப்பு வேத வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் கீழ்ப்படிந்து நடக்கிறார். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுவரையும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டதான். யோசேப்பை புடமிட்டது வாக்குத்தத்தம். நிறைய ஆயிரக்கணக்கான 30,000க்கு மேலாக தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறான். இதை நம்ம நேசிக்கணும். ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் நம்ம மறுபடியும் படிக்கணும். இதில் உள்ள ஆழங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவரே. சிந்தனை சிதறடிக்கப்படுது இதை படிக்கும்போது. கர்த்தாவே, இதை எழுதின ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா அவனவன் பெற்ற அபிஷேகம் அவனவனுக்கு போதிக்கின்றிருக்கு பைபிளில். ஒரு பெரிய பைபிள் டீச்சர்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் எந்த பைபிள் காலேஜில் போய் படிச்சிங்க பாஸ்டர் அப்படின்னு. அவர் சொன்னார், சிரிச்சார். என்ன இப்படி லைட்டை சிரிக்கிறாரே ஏன் அப்படின்னு மனசில் நினைக்க தோணுச்சு. அப்புறம் சொன்னார், சிஸ்டர் தேவ சமூகம் தான் சிஸ்டர் எனக்கு பைபிள் டீச்சர் இயேசுவின் ஆவியானவர். பாருங்கள், அவ்வளோ வேத பண்டிதராக மாறி இருக்கார். தேவ சமூகத்திலே உட்காந்து அநேகருக்கு பைபிள் சொல்லி எடுக்கிறாரு, ஆயிரக்கணக்கான பேருக்கு. அப்போ இந்த வேதத்தின்படி நம்ம என்ன செய்யணும், நம்ம நடக்க பிரயாசப்படணும். இது உள்ள ஆழங்களை எனக்கு போதிங்க ஆண்டவரே. யோசிப்பு நல்ல வேதத்தை படிச்சிருந்துருக்கணும். நம்ம தேவன் நம்மளை அதனால தான் பாருங்கள், சௌரர் அவன் நேசிக்கிறான். இன்றைக்கி சொத்துக்காக கூட பிறந்தவங்க எல்லாம் சமாதானம் இல்லை. ஊழியக்காரர்கள் ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்காங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. 5 ஊழியமும் கர்த்தருக்குரியதான். ஒருத்தர் ஊழியத்தை ஒருத்தர் தாக்கி யூடியூப்பில் போட்டு அதெல்லாம் அப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது. ஒரு நாள் நியாயத்தீர்ப்பு நாள் வரும். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஆண்டவர் கணக்கு கொடுத்துக்கிடுவாங்க. நம்ம யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது. பிறரை நம்ம குற்றப்படுத்தணும்னா அந்த குற்றம் நமக்குள்ளே இருக்குன்னு தான் அர்த்தம். நம்ம நீதியெல்லாம் கந்தையும் குப்பையுமா இருக்கிறது என்பதை மறந்து போயிடக்கூடாது. நம்மளை நீதிமானாக மாற்றவே கூடாது. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம், நீ எந்த அளவு என்னை நீதிமானாக வச்சுக்கிறோ அந்த அளவு நான் நீதிமானாக இருப்பேன் ஆண்டவரே. நீங்கள் தான் என் நீதி, நீங்கள் தான் உண்மையுள்ள தேவன். சில வேளை விசுவாச சோதனை நிறைய வரும். ஊழியர்களுக்கெல்லாம் வரத்தான் செய்யும், விசுவாசிகளுக்கு வரும். ஆனால் நான் சொல்லுவேன், விசுவாசம் தொடங்குறவர் நீங்கள் தான்ப்பா, முடிக்கிறவர் நீங்கள் தான்ப்பா, விசுவாச காரணரே நீங்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யுது, சாத்தான் அந்த விசுவாசத்தை தொட முடியலை. விசுவாசமே உமக்குரியது ஆண்டவரே, எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி எனக்கு சொந்தமுள்ள ஆண்டவரே. விசுவாசம் என்பது நம்பப்படி உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது இல்லையா. விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். எபிரேயர் 12:1 நம்ம வாசிக்கிறோம். ஆகவே அப்போ நம்ம எல்லாமே அவரே நம்ம சார்ந்து கொள்ளும்போது கர்த்தர் நமக்கு நன்மையானது தருவார். இப்போ யோசேப்பு அவரே சார்ந்து கொண்டான், பழைய நேசித்தான். கூட பிறந்தவங்க தப்பு பண்ணா இவங்களுக்கு விரோதமாக, ஆனால் நேசித்தான். பாருங்க, அங்கே போத்திபார் வீட்டில் அவன் இருக்கிறான், அந்த அரண்மனையில் இருக்கிறான், அங்கேயே உண்மையுள்ளவனாக இருக்கிறான், எல்லாருக்கும் அங்கேயே நன்மை செய்கிறான். கர்த்தர் அவனோடு இருக்கிறது பார்க்குறாரு, அந்த பார்வோன் பார்க்குறாரு, இந்த ராஜா பார்க்குறாரு, இவன் செய்வதெல்லாம் வாக்கிதே அப்படிங்கிறாரு. அதனால் ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் அவனுக்கு கிடைக்குது. அப்போ அவன் பாருங்கள், நாடு கடத்தப்பட்டு அவன் அடிமையாக இல்லை, அந்த எகிப்து தேசத்துக்கே ராஜாவை ஆண்டவர் அட்ஜஸ்டண்ட்டாக உயர்த்திட்டார், ஒரு ஜனாதிபதியாக உயர்த்திட்டார். ராஜாவுக்கு அடுத்தாப்பில் ஜனாதிபதி பதவி கிடைச்சிருச்சு. பாருங்கள், அவன் மென்மேலும் உயர்ந்தான். மென்மேலும் அவனுக்கு கர்த்தர் நன்மைகளை செய்ய காரணம்
அவன் சத்துருக்களை நேசித்தான். நீங்களான சத்துருக்களை நேசிக்கும் போது என்ன நடக்கும்? கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு மென்மேலும் நன்மைகளை என்ன செய்வார்? தருவார். நாம் சகல நன்மைகளை அனுபவிக்க சம்பூரணமாய் தருவார். 1 தீமோத்தேயு 6:17 நிறைவேறும். அடுத்து கர்த்தர் நன்மையானதை தரணும்னா முதலாவது என்ன செய்யணும்? சத்துருக்கள் நேசிக்கணும். ரெண்டாவதாக யாத்திராம் 1:20 சொல்லுகிறது, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால கர்த்தர் நன்மையானதை செய்தாராம். அங்கே பார்க்குறோம், இது நிமித்த தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். 21வது வசனம் யாத்திராம 1:21, கர்த்தருக்கு பயந்ததுனால அவர்கள் குடும்பம் என்ன செஞ்சதான்? தலைத்தது. கர்த்தர் நன்மையானது செய்தார். ராஜா பார்வோன் ஆம்பளை பிள்ளை பிறந்தா என்ன செய்ய? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா நீ கொன்னுடுன்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு. சட்டம் ஏற்றப்பட்டது அந்த நாட்டில். ஆனால் இவங்க கர்த்தருக்கு பூவால் சிப்ரால் பயந்ததுனால தான் 2 மருத்துவச்சிகள், நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட் மருத்துவச்சிகளாக இருந்திருக்கணும். அதனால தான் அவர் சொல்கிறத கேட்குறாங்க. தனியார் மருத்துவர் கேட்பாங்களான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா இவங்க கவர்மெண்ட் மருத்துவச்சிகளாக இருந்ததுனால ராஜாவுக்கு கீழ்ப்படினா. ஆனால் இந்த இந்த கவர்மெண்டை பாக்கிலும் பரலோக கவர்மெண்ட் பெரிய கவர்மெண்ட். ஏன்னா பைபிள் என்ன சொல்லப்பட்டு, என்னாலே ராஜாக்கள் ஆளுகிறார்கள், அதிகாரிகள் ஆளுகிறார்கள் இருக்கு. ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை கொடுத்தாலே தானா யார் என்ன செய்ய முடியாது? ஆளுகை செய்ய முடியாது. ஆளுகை செய்ய முடியாது. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, உங்கள் மேல் அதிகாரிகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. ஆனால் அந்த மேல் அதிகாரிக்கும் மேலாக இருக்கிற தேவனுக்கு முதலாவது கீழ்ப்படிங்க. பொல்லாப்பை விட்டு விலகுங்க. இவங்க அப்படி தான் சொன்னாங்க. அந்த சட்டத்தை மீறுறாங்க. எபிரிய ஸ்திரீகளுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தால் நீ கொன்றணும்னு சட்டம் போடுறான். ஆனால் இவங்க 2 பேரும் அதை செய்யலை. தேவனுக்கு பயந்ததுனால என்ன பண்ணாங்க? உயிரோடே வச்சாங்க. அப்போ ராஜா வந்து கேட்குறாரு, ஏன் நீங்கள் ஆம்பளை பிள்ளை உயிரோட வைக்கிறீங்கன்னு. அப்போ அவர் ஞானமாக மருத்துவர் சொல்கிறாங்க, மற்ற ஸ்திரீகளை மாதிரி எபிரிய ஸ்திரீகள் இல்லை. நாங்கள் டாக்டர்கள் உள்ளே போக முடியாது, அவங்க குழந்தைய பெற்று கையில் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா பெறச்செய்கிறவர் ஆண்டவர் தான், அவங்ககிட்ட படிக்க முடியாது. என்ன ஞானமாக மருத்துவரை கொடுக்குறாங்க. அப்போ இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி, இந்த உலக சட்ட திட்டங்களை விட பரலோக சட்ட திட்டத்தை கீழ்ப்படிங்க. இந்த உலக அதிகாரிகளை விட இதுக்கு மேலான ஒரு அதிகாரம் உடையவர். வானத்தை சிங்காசனம் பூமியை பாதவடியாக கொண்ட எல்லா அதிகாரத்துக்கும் காரணராகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள். அடுத்து அதிகாரமுள்ள யாவருக்கு என்ன செய்யுங்க? நீங்கள் இந்த பூமியில் கீழ்ப்படியுங்கள். முதலாவது அவரை கனம் பண்ணுங்கள். அப்பொழுது உங்களுக்கு நன்மையானதை தருவார். வேலை ஸ்தலத்தில் மேலும் ஒரு லஞ்சம் இல்லாமல் ப்ரொமோஷன் வந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். யோசிப்புக்கு பாருங்க, இப்போ ப்ரொமோஷனுக்கு மேலே ப்ரொமோஷன் வருது. கர்த்தரை உயர்த்தினார். சரி, மருத்துவச்சிகளுக்கு கர்த்தர் நன்மை செய்தால் கர்த்தருக்கு 2வது பயப்பட வேண்டும். முதலாவது சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். 3வதாக கர்த்தரை தேட வேண்டும். சங்கீதம் 34:10, கர்த்தரை தேடும்போது கர்த்தர் என்ன செய்வார்? நன்மையானதை தருவார். அடுத்து சங்கீதம் 65:4, ஆலயத்தில் நடக்கும் எல்லா விசேஷ கூட்டங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? செல்ல வேண்டும். ஆலயத்தில் இப்போ நடக்கிற எல்லா ப்ரேயருக்கும் நம்ம போகணும். முடிஞ்ச வரைக்கும் பார்க்கணும் நம்ம. சரியா? இப்போ ஆன்லைனில் போடுறாங்க, இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட போகிறதில்ல சபைக்கு. ஆலயத்தின் நன்மையினால் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை திருப்தி ஆக்குகிறவராக இருக்கிறார். அதே போல் யோவான் 1:46 வசனம் வரையும் அங்கே நாத்தான் வேலை பிலிப்பு என்கிறவன் ஆண்டவரிடம் கொண்டு வருகிறான். ஆண்டவர் அவனை பார்த்தோன்னு சொல்கிறார், அத்தி மரத்தில் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அவன் ரொம்ப ஆச்சரியத்தில் கேட்குறான், இந்த நாத்தான் வேலை எப்படி என்னை பற்றி உனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அத்தி மரத்தில் நான் உன்னை பார்த்தேன்னு சொன்னதுனால நீ ஆச்சரியப்படுறியா? இதிலும் பெரிதானவில காண்பாய் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த நாத்தான்வேல் கடைசி வரையும் ஆண்டவரோடு சிலுவைக்கு போய் அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த விட்டு அது வரையிலும் 40 நாளைக்கு மேலே காட்சி கொடுத்தாரு. அதுவரையில் இவர் செய்த பெரிய காரியங்களை பார்த்தானா. அவரோடு இருந்த சீசர்களை இவனும் ஒருத்தனாக இருந்தான். இவனையும் கர்த்தர் பயன்படுத்தினா. இவனை ரொம்ப நம்ம பைபிளில் பார்க்க முடியாது. ஆனால் நாத்தான்வேல் கர்த்தரோடு கூடயே இருக்கிறான். கர்த்தர் அவனோடு கூட அவர் செய்த கிரியைகளெல்லாம் அவனுக்கு காண்பிக்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, கர்த்தர் ஏராளமான நன்மைகளை உங்களுக்கு உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்ய போகிறார். உங்களை கொண்டு செய்ய போகிறார்.
சீசர்களாக மாறுங்கள், சீசிகளாக மாறுங்கள். நிறைய விசுவாசிகள் ஜெபத்துக்கு வந்துட்டு அப்படியே போயிடுவாங்க, ஆலயத்துக்கு வந்துட்டு அப்படியே போயிடுவாங்க, ஒரு பிரயோஜனமும் இருக்காது அவங்களால. சீசர்களாக மாறுங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சீசிகளாக மாறுங்கள், சீசர்களாக மாறுங்கள் தான் எதிர்பார்க்குறாரு. சீசர்களோடு தான் ஆண்டவர் உறவாடுவார். அவரோடு இருக்க 3 பேர், அப்புறம் 12 பேரை தெரிந்து கொண்டார். பிறகு பார்த்தா எருசலேமில் 120 பேர். இப்படியே சீசர் தொகை பெருகிற்று என்று சொல்லி அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்க அருமையான சகோதரியே, நீங்கள் சீசர்களை பெருக்குங்கள். ஒவ்வொரு விசுவாசி சீசர்களாக மாறுங்கள், சீசிகளாக மாறுங்கள். நீங்கள் அநேக சீசர்களை உருவாக்குங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு இம்மைக்குரிய நன்மை மறுமைக்குரிய நன்மைகளை தருவார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அல்லேலூயா. ரக்கா தீகா ராபோ ஷபா லாபா ராபோ தீகா பாபா ஓ ரேகா தீகா ரீகை ஷேக்கா தாகா ராபா. கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசமும் தன் பலனை தரும். நன்மையானவையில் உம்மிடந்து பெறுவதற்கு நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதியும் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அந்த நன்மையில் நாங்கள் பெறுவதற்கு முதலாவது சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், 2வது கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், 3வதாக கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், சீசிகளாக அநேகரை மாற்ற வேண்டும். அலே லோய்யா ரோதோ லோ ரபோ தீக்கா லாபா ரபா. ஓ சரியா தூக்கவில்லை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தமக்கு பிரியமானவனுக்கு சுகமான நித்திரையை தருகிறார். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை தந்தவர். ஓ ரபா ரீக சபலவர் அயர்ந்த நித்திரை உண்டாவதாக இயேசு நாமத்தினால. சூனிய கட்டு மந்திரக்கட்டு நசனா இயேசு நாமத்தில் இப்போது உடைவதாக. அலே லோயா ரக வீடு சொந்த வீட்டுக்காக ஜெபிக்கிறீங்க, சொந்த ஆலயத்துக்காக ஜெபிக்கிறீங்க, ஒரு இடம் வாங்கன்னு ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் அந்த காரியத்தை வாக்கிய பண்ணுகிறார், அந்த நன்மையை தருகிறார். தேவனுடைய நன்மையினால் உங்கள் வீடு நிரம்ப போகிறது. அலே லோயா ரக அதிகா பாபா ராபா. தெய்வ கரங்கூட இருப்பதாக இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850.